அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சே. அபர்ணா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் சிறுவர்களுக்கான சின்ன கதைகள். அதில் நான் ஒரு கதை படிச்சிருந்தேன். அதில் சுண்டெலியின் குறும்பு அப்படின்னு ஒரு கதை படிச்சிருந்தேன். அதில் ஒரு சுண்டெலி இருக்குமா. அந்த சுண்டெலி ஒரு பொண்ணு ஸ்வீட் கடை வச்சுருப்பாளாம். அப்போது அவள் எப்போ பார்த்தாலும் அந்த சுண்டெலி அவள் குடும்பத்தோடு அந்த ஸ்வீட் கடையில் உள்ள ஸ்வீட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்ருமா. ஒரு நாள் அவள் தொடர்ந்து 2 நாள் விரட்டிக்கிட்டே இருந்தாலும் அது நதமும் சாப்பிட்டுட்டே போகுமா. ஒரு நாள் நினச்சாலும் நம்ம இந்த சுண்டலியை பிடிச்சி வெளியூரில் விட்டுறணும், இல்லைன்னா நம்ம ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாலும் ஒரு நாள் ஒரு கூடைக்குள்ளே வச்சு ஒரு நிறையா ஸ்வீட் வச்சுருப்பாளாம். அதுக்குள்ளே நிறைய சுண்டலி போய் சாப்பிடவும் அதை பிடிச்சிருவாளாம். பிடிச்சோன்னா அந்த சுண்டலிலாம் சொல்லுங்களாம், எங்களை வெளியே விடுன்னு கத்துமா. அதுக்கு அவன் சொல்லுவாளா, நீ என்னோடய ஸ்வீட்டெல்லாம் குடும்பத்தோடு சாப்பிட்ற, அதனால நான் உன்னை வெளியூரில் கொண்டு போய் விட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாளாம். அதுக்கு அந்த சுண்டலி சொல்லுமா, நாங்கள் இந்தமாரி பண்ண மாட்டோம், எங்களை வெளியே விட்டுரு அப்படின்னு சொல்லுவாளாம். அதோட அவள் வெளியே விட்டுருவாளாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, யாரோட பொருளையும் எடுக்கக்கூடாது. நான் இன்னொரு கதை படிச்சிருந்தேன். அதில் அந்த கதை பேர் இன்னொரு கதை படிச்சிருந்தேன். அது பேர் மானின் குறும்பு. ஒரு மான் இருக்குமா. அந்த மான் எப்போ பார்த்தாலும் ஒரு தோட்டத்தில் போய் அங்கே இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் சாப்பிட்ருமா. சாப்பிடுமா. போகும்போது அங்கே ஒரு நரி இருக்குமா. அந்த நரி நான் அவள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் போகும்பொழுது அந்த நரி சொல்லுமா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ அங்கே நிறையா பொருள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுமா. கூட்டிகிட்டு போனோன்னா அந்த மான் போயிட்டு அந்த காய்கறியெல்லாம் பார்த்தோன்னா சாப்பிடுமா. சாப்பிட்டோன்னா அந்த நரி நதமும் இதோட சாப்பிட்டுட்டு போகும்போது அந்த தோட்டத்துக்காரங்க விரட்டுவாங்களாம். விரட்டும் போது அந்த மான் ஓடிடுமா. அடுத்த நாள் இப்படி தான் சாப்பிட வருமா. அது நம்ம ஃப்ரெண்டு நரி வருவான், நம்ம முன்னாடி போகும்னு சொல்லிட்டு போகும்போது சாப்பிடும்போது அங்கே அந்த தோட்டக்காரங்க விரட்டி அடித்து பற்றிடுவாங்களாம். அதோட இன்னொரு நாள் இந்த மான் வரும்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரங்க அந்த வேலி மேலே கம்மை ஊற்றி வச்சுருவாங்களாம். அது அதை திறக்க போகும்பொழுது அதுக்குள்ளே பூந்து போகும்போது அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னா அந்த தோட்டக்காரங்க பிடிச்சிருவாங்களாம். பிடிச்சோன்னா அது மேலே படுத்து தூக்கிட்டு போய் வேறு காட்டுக்குள்ளே விட போகும்போது அதை கீழே போடுவாங்களாம். கீழே போட்டோன்னா அது இறந்து போன மாதிரி கிடக்குமா. அதோட அவங்க அதை விட்டுட்டு திரும்பி போவாங்களாம். போகும்போது அது எந்திரிச்சு ஓடிடுமா. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, மான் மாதிரி புத்திசாலியாக இருக்கணும். அப்புறம் நான் இன்னொரு கதை படிச்சிருந்தேன். அதில் அவங்க அம்மா பொண்ணுன்ற 2 பேர் இருப்பாங்களாம். அதில் ஒரு பொண்ணு இருப்பாளாம். அவங்க ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் அவளுக்கு பருப்பு சாதம்னா ரொம்ப பிடிக்குமா. அப்போது அவள் நெதமும் கொண்டுட்டு வருவாளாம். அந்த பொண்ணு ரொம்ப ஏழையானவளாம். இன்னொரு பொண்ணு ரொம்ப பணக்காரவளாம். அதனால அம்மா நெதமும் செஞ்சு கொடுப்பாங்களாம். அதை அவள் சாப்பிடும்போது அவளை பார்க்க வச்சு நெதமும் சாப்பிடுவாளாம். அதனால அவங்க அம்மாட்ட போய் கேட்பாளாம், அம்மா எனக்கு பருப்பு சாதம் செஞ்சு தாங்கன்னு. அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், என்கிட்ட காசு இல்லைப்பா உனக்கு செஞ்சு தரக்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதோட அவங்க பருப்பு சாதம் செஞ்சு கொடுப்பாங்களாம். அந்த பணக்கார பொண்ணோட அம்மா செஞ்சு கொடுப்பாங்களாம். அதை சாப்பிடுவாளாம். டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாளாம். அதோட அவங்க அம்மா தினமும் அந்த பொண்ணுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இந்த பொண்ணுக்கும் செஞ்சு கொடுப்பாங்களாம் சேர்த்து. அதோட அவள் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போவாளாம். போகும்பொழுது அவங்க பணக்கார அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், இந்த ஏழையான அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்களாம், இன்றைக்கி நான் உங்களுக்காண்டி ஒரு கடை போட்டு தரேன், பருப்பு சாத கடை. அந்த கதையை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு காசு நிறையா வரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதோட அந்த கடை போட்டு கொடுப்பாங்களாம். நிறையா காசு வருமா. அவங்க கடையில் நிறையா பேர் வருவாங்களாம். செஞ்சு கொடுக்கவும் அப்புறம் தொடர்ந்து இவ்வளவு செஞ்சுருவாங்க. செஞ்சு இது பண்ணவும் மிச்சம் மீதியெல்லாம் அவங்க மகளுக்கு கொடுப்பாங்களாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எல்லாருக்கும் உதவி செய்யணும். நன்றி, வணக்கம்.